இந்த வார்த்தைகளிலே தான் ஊர் முடியும். அடுத்தது பூ சொல்லும்போது மருத நிலத்துக்கு தாமரைப்பூ, கருங்கோழிப்பூ, செங்கோழிப்பூ வரும். மரம் சொல்லும்போது வஞ்சி, காஞ்சி, மருத மரம். நீர் சொல்லும்போது ஆற்று நீர், கிணற்று நீர், இதெல்லாம் மருதத்துக்குள்ள நீராக குளத்து நீர் வரும். அதே போல உணவை சொல்லும்போது செந்நெல் உண்டார்கள், வெண்ணெல் சாப்பிட்டார்கள். 3 கனிகள் வந்தாலே அது மருத நிலத்துக்கு தான். அதுக்கு அடுத்தது யாழ். எல்லா நிலத்துக்கும் ஒரே பொதுவான விஷயம். முல்லைக்கு முல்லையாழ், பாலைக்கு பாலையாழ், குறிஞ்சிக்கு குறிஞ்சியாழ், மருதத்துக்கு மருதையாழ். அதே போல் குறிஞ்சிப்பெண், முல்லைப்பெண், மருதப்பெண் எல்லாம் அந்த நிலத்தின் பெயர்லேயே வரும். சுலபமாக கண்டுபிடிக்கும். பறையிலே கூட வித்தியாசம் வச்சுக்கலாம். மருத நிலத்துக்கு மணப்பறை. அந்த காலத்தில் இந்த சத்தத்தை கேட்டவுடனே இது என்ன பறைன்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த சவுண்டை வச்சுட்டு இந்த சவுண்டு எஃபெக்ட்னு சொல்லி இந்த திரைப்படங்களில் கூட இன்னும் ஒரு மாதிரியாக சவுண்ட் இருந்தால் யாரோ போயிட்டாங்க போல இருக்குங்க. ரேடியோவில் ஒரு மாதிரியாக முகவேண சத்தம் வந்ததுன்னா யாருங்கிறோம். அது ஒன்றும் இல்லை, முகவேண கச்சேரி தான் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த சத்தத்தை வச்சு கூட நம்ம ஒரு நிகழ்ச்சியை கணக்கிடலாம்ல. அதை போல் கணக்கிடுவதாக மணப்பறை. இன்னொன்று இருக்குது, அது எல்லா இடத்துலையும் நடந்து தான் தீரும். பிணப்பறைன்னு ஒன்று. அந்த சத்தமே பிணப்பறை. திருவள்ளுவர் அது ரொம்ப நாகரீகமாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசிப்பிற்கு நல்ல படா பறையினர், நல்லது அல்லாதாகிய படை அப்படின்னு சொன்னால் பிணப்பறைன்னு அர்த்தம். நல்லது இல்லாததுன்னு சொன்னார். ஆனால் மருத நிலத்துக்கு நல்ல பறையாகிய மணப்பறை. அந்த 2 சாப்பாடு ஐட்டம் என்னது சார்? அது வெண்ணெயோ? இல்லை, வெண்ணெல். வெள்ளை அரிசி, செந்நெல், சிவப்பரிசி. ஆமாம், இந்த நெல் என்பது அரிசியை குறிக்கும். வெள்ளை அரிசி, சிவப்பரிசி, அதாவது கார் அரிசின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அவல் பண்ணுறதுல கூட சிவப்பாக ஒரு அவல் இருக்கும் இல்லையா? அந்த 2ம் மருத நிலத்து விளைச்சல். அது அப்புறம் நெல்லரிக்கிணைன்னு ஒன்று. நெல்லரிக்கிணைன்னா தை மாதம் நெல்லரிக்கி அரிக்கிறார்கள், அறுவடைன்னு சொல்கிறோம். அந்த அறுவடை பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா விளைச்சல் வீட்டுக்கு வர்றதுங்கிறது இருக்க. இதை நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் புது விளைச்சல் வீட்டுக்கு வர்றதை பற்றி சொல்லும்போது யாணர்னு சொல்லுவான். புது வார்த்தை. அந்த வார்த்தையே இப்போ வழக்கில் கிடையாது, பின்னாடி வந்த இலக்கியங்கள்லேயே கிடையாது. யாணர்னா புது வருவாய். வீட்டுக்கு அழகு எதுன்னா கட்டுக்கட்டாக இப்போ இந்த கரும்பை கொண்டாந்து போட்டு புது மூட்டைக்கு நெல்லை கொண்டாந்து போட்டால் அந்த வாசனையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். புது நெல் மனம் இருக்குது, அது அவ்வளோ ரம்யமாக இருக்கும், அவ்வளோ சுகமாக இருக்கும். அது மேலே புரண்டா தான் அரிக்குமே தவிர மற்றபடிக்கு அதனுடைய மனம் ரொம்ப அதை யானைன்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியங்கள். அந்த நெல்லரிக்கை அந்த யானை பண்ணும்போது, புது வருவாய் எடுக்கும்போது சந்தோஷத்துலேயும் அந்த வேலை செய்கிற களைப்பு தெரியாமல் இருப்பதற்காகவும் நாற்றுக்கட்டை விட நெல்லோடு கூடிய கட்டை தூக்கி வச்சுக்கிறது கனமாக இருக்கும். ஒரு கட்டு நெல். அதுவும் அந்த காலத்தில் என்ன சொன்னாருன்னா, கட்டு முக்கலம் காணும், கதிர் உழக்கு நெல் காணும். கட்டு முக்கலம் காணும். இந்த விவசாயி இந்த நெல்லோடு உள்ளதை கொண்டு கட்டி களத்து மேலே கொண்டு போடுவான். அது என்னமோ கனமில்லாதான் தூக்கி வைக்கல தூக்கிட்டு வர்றோன்னு நம்ம நினச்சிக்கிறோம். எடுத்து கட்டை தூக்கி தள்ள வச்சு பார்த்தா தெரியும். 3 கலம் நெல் இருக்கிறதுல 3 கலம் நெல்லாம் தஞ்சை மாவட்ட கணக்குப்படி ஒரு கலங்கிறது 12 மரக்கா. 3 36 மரக்கா நெல் இருக்குதுல்ல. 36 மரக்கா நெல் நீங்கள் மூட்டையில் வச்சு கட்டி பார்த்தீங்கன்னா 1.5 மூட்டை 1.5 மூட்டையை தலையில தூக்கிட்டு வர்றான். அசைக்க முடியாது நம்மளால். கதிர் உழக்கு நெல் காணும் நாடுங்கிறது. அதனால் அந்த கணம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்போ பறை அடிப்பார்கள். அதுக்கு நெல்லரிக்கிணைன்னு பேர். அந்த 2ம் பறைகள். தொழில் என்னென்ன? அந்த மாறன் அகப்பொருள் சொல்லுகிறது,
முதல் தொழில் நட்புன்னு சொல்லு. அவன் நட்பாகத்தான் இருப்பான். மற்றவர்களை பகைத்து கொள்வதுங்கிறதே அவனுக்கு வராது. ஏன்னா பகை என்பதே ஒரு ஏற்றத்தாழ்வின் மேல் வருகின்ற ஒரு குரோத மனப்பான்மை தான் பகை. 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தன் ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போய் நல்லா சௌகரியமாக இருக்கான். ஒருத்தன் ரொம்ப சாதாரண போய் கடையில் வேலைக்கு வர்றான்னா இவனுக்கு அவனுக்கும் பகை வந்துடும். நம்முடைய நண்பன் ஆகிட்டே அவன் நல்லா இருக்கானேன்னு நினைக்க மாட்டான். நானும் அவனும் ஒன்றா தாண்டா இருந்தோம். நான் ஸ்கூலில் குச்சி மிட்டாய் வாங்குறதுக்கு அவனுக்கு கடனே கொடுத்துருக்கேன். அவன் பாடுற அப்போ காரில் போகிறாமா. அது ஒரு அசூயை மனப்பான்மை தான் பகையை உண்டாக்குகிறது. அப்போ பகை கொள்ளுபவன் யாருன்னா ஒரு அசூயைப்பட்டவன், சமுதாயத்துக்கு லாய்க்கில்லாத. இவர்கள் எல்லாருமே நிம்மதியான வாழ்க்கை வாழ நல்ல விளைச்சல் கடவுள் கொடுக்குறாரு, நல்லா விளையுது. காலால் கீறி தண்ணி போகுது, அது பாட்டு கையால் பிடிங்கி நெல் வருது, சுகமாக இருக்குது. நமக்கு போட்டியோ பொறாமையோ கவலையோ வர்றதுக்கு இல்லை. நீயும் கொடுமதி மணிக்கிட போயேன்னு சொன்னார்ல, அப்பா இவ்வளோ செல்வம் கிடக்கு குமணன் கொடுத்துருக்கான், நான் ஒருத்தனே கொடுத்து என்னைக்கு தீர்றது, இதெல்லாம் நீ எடுத்து கொடு அப்படின்னு மனைவிட்ட சொல்கிறான். 2 பேராக கொடுத்தா அந்த செலவழியை சீக்கிரம் செலவழியறதுக்கு சீக்கிரம் ஆகணுங்கிற அளவுக்கு கவலைப்பட்ட அளவுக்கு செல்வம் இருந்திருக்கு. நட்பு தான் அவர்களுக்கு முதல் தொழில். 2வது தொழில் தான் வயல் வேலைகள். அதுக்கு அடுத்தது 3வது தொழிலில் சொல்கிறாரு புனல் ஆடுதல். நிம்மதியாக ஆற்றில் குளிக்கிறது, குளத்தில் குளிக்கிறது, இதெல்லாம் தொழிலா இல்லை. தொழிலுக்குன்னா சில மணி நேரம் ஒதுக்கணும். அவங்க மணிக்கணக்கில் தான் போய் ஓடுறான். எனவே அதை தொழிலில் சேர்றாங்க. அதுக்கடுத்து பொழிலாடல், சாயந்தர நேரம் பொழுது போகாது, அப்போ சோலையில் போய் விளையாடுவது. இதெல்லாம் தொழில்னா எவ்வளோ மகிழ்ச்சிகரமான நாடு பாருங்கள். மருத நிலம்தான் 4 வகை நிலத்திலே மகிழ்ச்சியிலே உச்சமானதுன்னு சொல்லலாம். குறிஞ்சிய நிலம் கூட புணர்தல் என்பது மகிழ்ச்சி என்பது உண்மையானாலும் கூட அவர்கள் உணவோ மற்ற பொழிலாடுதலோ புனலாடுதலோ எல்லாம் இல்லாமையினாலே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சின்னு சொல்ல முடியும். சங்க இலக்கியங்கள்லேயே அகப்பொருள் இலக்கியங்கள் அதிகம் என்று நான் முதல்ல சொன்னேன். அகப்பொருள் இலக்கியங்களிலே மருத நிலத்தினுடைய ஒழுகலாறுகளில் உரிப்பொருள்னு ஒன்று உண்டு. இப்போ நான் சொன்னது போல கருப்பொருள். முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். எல்லா பெரும் பொழுதும் மருத நிலத்துக்கு உரியது. அப்படின்னா விவசாயத்துக்கு இந்த மாதம் ஆகும் இந்த மாதம் ஆகாதுன்னு கிடையவே கிடையாது. எல்லா மாதத்துலேயும் விவசாயம் உண்டு. அதற்கு தகுந்த பண்டங்களை போட்டு விளைச்சல் பண்ணி கொள்வார். வருஷம் பூராவும் விளைச்சல் உண்டு. இப்போ எல்லா மாதங்களும் விவசாயத்துக்குள்ள மாதங்கள், மருத நிலத்துக்குள்ள மாதங்கள். சிறுபொழுதில் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறது சிறுபொழுது. கைவகை சிறுபொழுது, ஐவகை தாகும்னு அது ஒரு கோட்பாடு. 5 தான் சிறுபொழுதுன்னு சொல்கிறாங்க. மாறன் அகப்பொருள் எல்லா இலக்கண இலக்கியங்களையும் பார்த்து முடிவாக சொன்ன ஒரு நூல். அதுலேருந்து அதுதான் பிரமாணம். அதுலேருந்து பார்த்தோம்னா அவர் 6ன்னு தான் பிரிக்கிறார். அந்த 6 பொழுதுல வைகரை விடியல் என்பது தான் மருதத்துக்கு பொழுதுன்னு. ஏன் இப்படி வச்சாங்க? விடியல் கால நேரத்தில் இவன் விவசாயத்துக்கு புறப்படுவான், அதனால் வச்சாங்களோ? மருத நிலம்னா நல்ல வசதியாக இருக்கிறதுனால கோயில்கள்லாம் மருத நிலத்தில் தான் இருக்கும். உஷஸ்கால தரிசனத்துக்காக வச்சாங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உரிப்பொருளை ஒட்டி வச்சாங்க. உரிப்பொருள் என்னன்னு சொன்னால் ஊடல் நிமித்தம் உரிப்பொருள். கணவனும் மனைவிக்கும் வருகின்ற விளையாட்டு சண்டை அல்லது சிறு சண்டை, இதுதான் ஊடல். அதுக்கு மருத நிலத்தை இது விடியற் காலத்தை வச்சாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பகல் நேரத்தில் சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கத்துவான், ஊரடியே கத்துவான். ஆனால் ஊரில் காரு போயிட்டுருக்கும், சந்தடியில் யார் கத்துனாலும் வீட்டில் கத்துறது வெளியில் கேட்காது. ஆனால் விடியற் காலத்தில் கமுக்கு கொஞ்சம் குரல் தூக்கி பேசுகிறால அடுத்த வீட்டுக்கு. 2 பேரும் மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவர்கள். அடுத்த வீட்டுக்கு கேட்கக்கூடாது என்பதற்காகவே முழமா பேசு இவனும் குரல ஆரம்பிப்பான், நீ முழமா பேசு. ஆக முழமா பேசுகிறத பற்றி பேசுறதுலேயே உங்கள் கோபம் சரியாக போடும். அதனால் விடியற்கால நேரத்தை ஊடல் கருதி வைத்தார்கள் என்று வச்சுக்கணும்.
வைகரை விடியல் மருதம் என்று தொல்காப்பியம் நூற்பா சொல்கிறது. காரணம் ஊடல். இந்த ஊடல் பற்றிய மருத பாடல்களில் என்ன ரசிக்கலாம் என்றால், பிற மொழிக்காரர்களிடத்தில் இல்லாத ஒரு சுகத்தை தமிழ் இலக்கியங்களிலே ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட பாடல்கள் ஏராளமாக தமிழில் இருக்கு. என்ன பிற மொழிக்காரர்களிடத்துல இல்லாத சுகம் தமிழில் இருக்கிறதுன்னு சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கும் வர்ற சண்டை இருக்க தண்ணியை புலந்தது போன்ற சண்டை. நீங்கள் தண்ணியை கோடாலியால் புலந்து பாருங்கள், கோடாலி சுத்தமாக அவ்வளோதான். அது ஒன்றும் புலந்து போயிடாது. மரத்தை புலந்தா 2 துண்டா விழும். இவங்க 2 பேரையும் புலந்து பிரயோஜனக்குள்ள 2 துண்டா போகவே மாட்டாங்க. அப்போ ஒரு குடும்பத்தினுடைய கணவன் மனைவிக்குள்ளே வருகின்ற பிரச்சனையில் அடுத்தவர்கள் தலையிடக்கூடாது. தலையிடலாம், பேசலாம்னு சொன்னால் சில பேருக்கு மட்டும் அந்த உரிமை சில விஷயங்களில் மட்டும் வழங்கப்படுகிறது. எவ்வளவு நுணுக்கமான வாழ்வியல் பாருங்க. ரெண்டாவது, கணவனை மனைவி பேசுவது, அதாவது ஏசுவது நம்ம பொருள் எப்படி இருக்கணும்னா உள்ளுரையாக இருக்க வேண்டும் அல்லது இறைச்சியாக இருக்க வேண்டும். இறைச்சிங்கிறதுக்கு இன்னது எது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பெரும்பொருள், காட்டுப்பொருள் என்று வேறுபாடு. உள்ளுரைக்கும் இறைச்சிக்கும் வேறுபாடை தெரிஞ்சிக்காமலே பல பேர் தமிழ் ஆய்வுலேயே முடிச்சிட்டது உண்டு. ஏன் ஒரு ஆடை வெட்டுறான் இறைச்சின்னு அதுக்கு ஏன் பேர் வச்சான்? அது வெட்டுறவனுக்கு தான் தெரியும் இது முதுகில் இருந்த சதை, இது காலில் இருந்த சதை, இது கையில் இருந்த சதைன்னு. சதையை பிச்சு மொத்தமாக வச்சப்புறம் இது கை கால் எந்த வேறுபாடு கிடையாது. அப்போ வேறுபாடற்றதாக இருக்கிற சதை என்ற பொருளை தான் இறைச்சின்னு அதுக்கு பேரே வச்சது. அதை போல இன்னதற்கு இது என்று சுட்டி காட்ட முடியாத நிலையில் அந்த சாட்டி பேசுதல் இருக்கு. இப்போ கூட ஒன்று ஜாடமாடியாக பேசுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் உள்ளுரை என்ற ஒரு பகுதியாகும். இதில் இன்னொரு செய்தி பார்க்க, ஒரு ஆண் பெண்ணோடு கருத்து வேறுபாடு வைத்துக் கொள்வதில்லை. பெண்ணுக்கு தான் ஆணோடு கொஞ்சமாக கருத்து வேறுபாடு வருது. அதுவும் எப்போ சொன்னால் களவு காலத்தில் இல்லை, கற்பு காலத்தில் தான் வருது. கற்பு காலம் என்றால் என்ன, களவு காலம் என்றால் என்ன? திருமணம் ஆகும் வரை உள்ள 48 நாட்கள் அது களவு காலம். காதல் என்பதுக்கு மொத்தமாக நம்ம கொடுத்துருக்கிற அதிகப்படியான எல்லை என்பது 48 நாள் தான். வருஷக்கணக்கில் காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அது பேர் காதல் அல்ல, அது ஏதோ ஒரு விவகாரம், அவ்வளோதான். இந்த 48 நாட்கள் கழித்து திருமணம் நடக்குது. அந்த திருமணம் தொடங்கிய நாளில் இருந்து கற்பு காலம்னு பேர். இந்த கற்பு காலத்திலே தான் இந்த கருத்து வேறுபாடுகளை உள்ளறையாகவோ இறைச்சியாகவோ பரிமாறிக்கொள்ளுதல் என்பது வருது. ஏன் இப்படி வருகிறது? 2 பேருக்கும் அப்படி மனைவிக்கு கருத்து வேறுபாடு வராமலேயே ஒரு ஆண் வாழ்க்கை நடத்த முடியாது. மனசுக்கு இதவாக ஒரு பெண்ணை வாழ வைக்க முடியாது. சொன்னோம்னா பெண்கள்லாம் சண்டைக்கு வருவாங்க. ஒரு பெண்ணுடைய மனசை அறிந்து அவளுக்கு ஒரு நாள் கூட ஒரு சிணுங்கல் கூட வராமல் வாழ்க்கையை நடத்துவது என்பது கடவுளாலேயே முடியாது. அதனால தான் கடவுள் வீட்டிலேயும் ஊடல் வந்ததுன்னு நம்ம இலக்கியம். கிருஷ்ணனுக்கும் ஊடல் வந்ததுன்னு வருது, சிவபெருமானுக்கும் உமாதேவியும். இதில் வேற பாதியாக இருந்தவர்கள், பாதியாக இருந்த போதே பாதிக்கப்பட்டார்கள். 2 பேருக்கும் சண்டை வந்து உமாதேவி வெள்ளிமலையில் ஓரத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தான் ராவணன் சவால் விட்டுட்டு இந்த வெள்ளிமலையை நான் தூக்குனதில் ஆடி போனோன்னே அம்பாள் பயந்து அம்பாள் சிவபெருமான் வந்து கட்டி கொண்டார். சிவபெருமானுக்கு ஒரு சந்தோஷம், இந்த ஊடல் இப்படியாவது தீர்ந்தது என்று. அதனால ராவணனுக்கு அழுகிறவங்க போல. ஏன் இப்படி கதை எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணை புரிந்து கொண்டு கடைசி வரை ஒரு சின்னங்கள் கூட இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்படி வர்றது ஒரு பாதிப்பு இல்லையா? கண்ணாடியில் கீறல் விழுவது போல இல்லையான்னா கிடையாது. அப்படி வந்தால்தான் அது சுகம். மற்றது வேற ருசி, கொஞ்சம் காரம் இருக்கான்னு கேட்பான், வேற இருக்கு. அப்போ
சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இனிப்பே சாப்பிடும்போது காரம்